வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாடம் லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 14ஆம் வசனம் வரை. லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 14ஆம் வசனம் வரை. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்கிறார். இதுவே தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். Praise the Lord, brothers and sisters. உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. It's good to be in the house of the Lord. Good to be back to YCCA. 2 வாரங்கள் I was on leave with my family, and thank you church, especially those of you all. I've asked specifically to pray for our trip. கர்த்தர் ஒரு திறந்த, நிச்சயமாக ஒரு திறந்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். I was away at a place called Colorado. Colorado வந்து ஒரு particular state in America. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சபை அவங்களுடைய ஃபேமிலி ரிட்ரீட், அதற்கு நான் பேசுவதற்காக அழைக்கப்பட்டேன். அதே சமயத்தில் குடும்பத்தாரும் வந்து ஒரு இட்ஸ் அ மினிஸ்ட்ரி பிளஸ் ஒரு ஹாலிடே. இஸ் ரியலி அ மிரக்கல் ஃபார் us to be away for 2 weeks and then to also at the same time to minister God's word. உங்களுடைய ஜெபம் மூலமாக அநேகர் தொடப்பட்டாங்க. உண்மையாகவே நான் சொல்ல வேண்டும், இந்த பிரயாணத்திலிருந்து, ஏன்னா அது 14 hours டிஃபரன்ஸ், சிங்கப்பூருக்கும் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கும் 14 hours டிஃபரன்ஸ். அதனுடைய டிஸ்டன்ஸ் ஆஃப் த டிராவலிங், அந்த அசதி, அதெல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். ரொம்ப சொகுசா இருந்துச்சு. அது எப்படி சொல்லன்னு தெரியல. நீங்க நேரடியாக பார்த்து பேசும்போது அவர் tell you more. But really God has been so gracious and good. ஸோ அங்கே இருக்கக்கூடிய தமிழர் ஜனங்கள் அமெரிக்காவிலே தமிழர் ஜனங்கள் அங்கு ஒரு சபை இருந்தது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் அப் இந்த மவுண்டன்லேருந்து ஒரு ஃபேமிலி ரிட்ரீட். ஸோ இதற்காக குறைந்த 2 வருஷமாக ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். And God gave a theme for the camp, and that is the gospel mind mission. சுவிசேஷம் என்னுடைய பணி என்று ஏவப்பட்டேன். அது பகிர்ந்து கொள்றதுக்கு அங்கே அந்த சபைக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. அப்போ நான் உண்மையாக நினைச்சேன், நான் ஒரு சிங்கப்பூரியன், அதான் ஒரு பியோர் சிங்கப்பூரியன் தமிழன், born and raised in the Singlish standard, here in Singapore. What qualifications and authority, Lord, I have to go into another place called America and to preach and teach the word. ன்னு சொன்னா மெய்யாகவே கர்த்தர் தான் பொறுப்பெடுத்துக் கொண்டார். மெய்யாகவே சொல்லுவேன், because with our own strength and ability and qualifications ஒண்ணுமே நடக்காது. It will be just a lecture, it will be just another eloquent teaching and preaching. ஆனா மெய்யாகவே கர்த்தர் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய இருதயத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி, because even though we are of the same language, same culture ன்னு சொல்லலாம், but still நம்ம we need to gel, we coming from another place and we need to gel அவங்க ஸ்டைல். ஆனா ஆண்டவர் தான் அவங்களுடைய இருதயத்தை எல்லாம் ஆயத்தப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், சிறியவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா அவங்க எங்களை ஏற்றுக்கொள்ள இல்லைன்னா நம்மளுடைய ஊழியம் செல்லாது. ஆண்டவர் ஆச்சரியப்படுகிற வகையிலிருந்து பிரசங்கத்தோடு அந்த ஊழியம் செய்ய, ஒவ்வொரு குடும்பத்தாருக்கு ஜெபிக்க, சபை அங்கத்தினருக்கு ஜெபிக்க. Even after the retreat we managed to go to visit some of the retreat participants. அவங்க வீட்டுக்கு போய் ஜெபிக்க, அவங்க நாங்கள் தங்கின வீட்டுக்கு வர,
அது மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, கிறிஸ்துவ அறியாதவர்களும் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. So is beyond us, it is the Lord who work through us. So அதுல ஒரு விசேஷமான ஒரு அற்புதத்தை நம்ம கண்டோம் நம்மளுடைய பிரயாணத்துல. We were going up to a very high என்ன சொல்றது, high altitude area. In fact அந்த கொலராடோ ஸ்டேட் பாத்தீங்கன்னா இப்ப சிங்கப்பூர் வந்து sea level altitude குறைந்தது I think about 15 meters above sea level நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த ஸ்டேட்ல குறைந்தது வந்து 6800 feet altitude. So நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். The oxygen level, the oxygen is very thin, the air is very thin. So நிறைய தண்ணி குடிக்கணும், அந்த மூச்சு வாங்கும். ஆனா நமக்கு வந்து ஆண்டவர் அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க, how you are managing. நம்மளுக்கு வந்து God make it so possible that we adapted to the climate and the weather there. So ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு நம்ம போனோம், அது வந்து 14,000 feet above sea level. Quite madnessல நினைச்சு பார்த்தா you have to experience it. அந்த இப்ப நீங்க பிளேன் எடுத்து போகும்போது காதல அடைக்கும்ல, நம்ம காடி எடுத்து போகும்போது காதல அடைக்கும், அந்த மாதிரி ஒரு ஏர் பிரஷர் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கீழே வரும்போது எங்களை ஹோஸ்ட் பண்ண ஃபேமிலி அந்த டிரைவர் வந்து he forgot to top to fill up the tank, fuel tank வந்து காடியை வந்து பெட்ரோல்னால ஃபில் பண்ண மறந்துட்டாரு. ஸோ நம்ம வந்து ஒரு 20 something miles அப்படின்னா ஒரு nearly 50 miles கிட்ட நம்ம வந்து கீழே இறங்கி வரணும். அந்த பெரிய ஒரு up the mountain going down ஓட்டிட்டு வரணும். ஸோ அப்பதான் பீட் பண்ணுது பெட்ரோல், மேலே போகும்போது பீட் பண்ணுது, பயந்துட்டாரு. ஸோ he called the ranger எல்லாம் கோஆர்டினேட் பண்ணிட்டு try to see what can be done. ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா up and down there is no petrol kiosk, no way of stopping and refueling, வாய்ப்பே இல்லை. ஸோ கீழே வரும்போது there's a brake checkனு ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து பிரேக்கை செக் பண்ணுவாங்க அது ஓகேயா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொன்னாங்க ஆக்சுவலி you'll be okayன்னு. ஆனா நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு தயக்கம். அப்புறம் நம்ம அந்த கண்டினியூ பண்ணோம். அந்த ஃபியூல் வந்து பேலன்ஸ் வந்து ஒரு 28 miles தான் போக முடியும். அங்க எழுதிருக்கு அந்த காணியில வாகனத்துல 28 miles தான் என்னோட ரேஞ்ச்னு போட்டிருக்கோம். 28 miles மேல போக முடியாது. அப்புறம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? பட் இன்னும் we witness a modern day காணா ஒரு கல்யாணத்தினுடைய அற்புதத்தை நம்ம கண்ணார பார்த்தோம், அது வீடியோ எடுத்திருக்கோம். நம்ம காணி போயிட்டே இருக்கு, இஸ் கோயிங் டவுன், the fuel tank or the indicator is increasing, digital increase பண்ணிட்டு இருக்கு. So 28 miles, 30 miles, 35 miles and the fuel at a level increase பண்ணிட்டு இருக்கு while we are going down. நம்ம நம்பவே முடியல. அப்ப நம்ம வாகனத்துல பாட்டு பாடுறோம், அற்புதர் 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 பாடிட்டு இருக்கோம். And until I think 152 miles range வரைக்கும் நம்ம கண்ணார பார்க்கிறோம். We couldn't believe it that the fuel gauge, the range was going up. So நம்ம கீழே அப்படியே போயிட்டு and then after that later on then we topped up the fuel. So அது நினைச்சு பார்க்கவே முடியல ஆண்டவர் எப்படி அதிசயமாக நம்மளை நடத்தினான்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் நான் சபையோடு பகிர்ந்து கொள்றேன்னா, nothing about me or us, is all about the Lord. And எப்படின்னா சபை நீங்க எங்களுக்கு ஜெபத்துல தாங்கும் போது ஊழியத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துறார், ஆசீர்வதிக்கிறார். அதுக்குதான் நான் பகிர்ந்து கொள்றேன். So I want to thank all of you all. God bless each one of us. இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே நான் செலுத்தக்கூடிய செய்தியானது, the message that I'm giving today, the greatness of humility, தாழ்மையின் மேன்மை என்ற செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 9 நம்ம பார்க்கிறோம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். Today's text begins with Luke 18 verse 9. And the Bible says, to some who were confident of their own righteousness, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி என்று இந்த வார்த்தைகள் நமக்கு முன்பதாகவே இருக்கின்றது. And I was just reflecting on this phrase. It did not refer to many but some. அநேகரை குறித்து இந்த வசனம் சொல்லவில்லை, ஆனால் சிலர். Not all will have this posture that Jesus is indicating. எல்லாரும் இல்லை, அநேகர் இல்லை, ஆனால் சிலர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து பலர் மேல அவர் வாஞ்சையாய்
இருக்கிறார். அதே சமயத்துல சிலர் மேலும் அவர் மிகவும் கவனமாகவும் இருக்கிறார். ஏன் அந்த சிலர் மேல அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார் என்றால், அந்த சிலர் மூலமாக தாக்கம் வருவதற்கு உண்டு. Because of the few, there can be an impact. இந்த தாக்கமானது ஒன்று நல்லதுக்கு அல்லது தீமைக்கென்று அந்த தாக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. And the question we ask is, which is the better virtue? எது நல்லது, தாழ்மையா அல்லது பெருமையா? Which is better? Which is of higher quality in the sight of God? Which is of great importance to God? Certainly நீங்கள் அனைவரும் என்னோடு சேர்ந்து நீங்கள் ஒப்புக்கொள்வீங்க, பெருமையை பார்க்கிலும் தாழ்மை தான் மிகவும் மேன்மையானதாக இருக்கிறது என்று. ஏனென்றால் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். சில வசனங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீதிமொழிகள் 8:13 உதாரணமாக பார்க்கும்போது, Proverbs 8:13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் பொருட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அண்டர்லைன் பண்ணுங்க, the word hate, வெறுக்கிறேன். நீதிமொழிகள் 16:5, Proverbs 16:5, மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடே கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். I just want to read it in English. Proverbs 8:13 நீங்க பார்த்தீங்கன்னா, Proverbs 8:13, to fear the Lord is to hate evil, I hate pride and arrogance, evil behavior and perverse speech. Proverbs 16:5 பார்த்தீங்கன்னா, Proverbs 16:5, the Lord detests all the proud of heart, be sure of this, they will not go unpunished. இந்த ரெண்டு வசனங்களை நம்ம பார்க்கும்போது வேத வாக்கியங்களிலே ஆண்டவர் அவருடைய குணங்களிலே நம்ம பார்க்கும்போது, when we see God's character, especially the things that he always mentions with great importance, பல விஷயங்களிலே தேவன் பெருமையை வெறுக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. God in many other things he also hates pride. And another strong word is used in Proverbs 16:5. Not just he hates pride, but he detests, அருவருப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இருதயம் கொண்டவர்களை ஆண்டவர் அருவருப்பாகவே பார்க்கிறார். அருவருப்பு என்ற வார்த்தை வந்து தமிழ்ல இருந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு you just can't stand it, you can't just see it, you have to go away from it. அப்படிப்பட்ட ஒரு அருவருப்புன்னு சொன்னா அங்க இருக்க முடியாது. அருவருப்பான ஒரு காட்சி, அருவருப்பான ஒரு பேச்சு, அல்லது அருவருப்பான ஒரு இடம், உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடம், ஒரு சூழ்நிலை, ஒரு நபர்னு சொன்னா அந்த இடத்தை விட்டு நீங்க விலகிடுவீங்க. And the Lord says, the Lord detests all the proud of heart, and no one, you and I, can escape. அவர் என்ன சொல்றார்? Punishment is awaiting for the proud. Very strong words. பெருமை உள்ளவர்களுக்கு என்ன காத்திருக்கிறதுனா தண்டனை. இது கர்த்தர் அவருடைய வசனத்துல சொல்லுகிறார், தண்டனை காத்திருக்கிறது என்று. So this parable, இந்த பூமை யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது நம்ம கேட்க வேண்டும். Pride can sip in even without us realizing it. பெருமை என்று சொன்னால் நாம் அறியாமலே அந்த பெருமை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள, நம்முடைய இருதயத்துக்குள்ள நுழைவதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கிறது. You and I can easily slide into the some category. கர்த்தர் சொல்கிறாரு, சிலர் சொல்றாருல, அந்த சிலர் என்று சொல்லக்கூடிய அந்த சிலரா இருக்கிறாங்க, அந்த சிலர் பட்டியலிலே நாமும் காணப்படுவதற்கு ரொம்ப நேரம் எடுக்காது. And this category of those என்று சொல்லும்போது, those few என்று சொல்லும்போது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மற்றவர்களை குறைவாகவே பார்க்கிறார்கள். இந்த சிலர் மற்றவர்களை குறைவாகவே பார்க்கிறார்கள். பலர் அல்ல, சிலர். Okay, you must realize that there were a few. So Jesus, ஆண்டவராக இயேசு இந்த சிலரை குறித்து அவர் இந்த உவமையை சொல்றார். அப்ப இந்த சிலர் வந்து யாரா இருக்கலாம்னு நம்ம கேட்கலாம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அவருக்கு தான் இந்த செய்தி, அவங்களுக்கு தான் இந்த செய்தி நம்ம சொல்றதை விட
நம்ம அனைவருக்கும் கர்த்தர் இந்த செய்தியை சொல்கிறார். ஏனென்றால் தாழ்மைக்கும் பெருமைக்கும் சாய்வதற்கு ரொம்ப நேரம் எடுக்காது. Okay, so it's a message for all of us. Although Jesus was specifically, hinting and speaking about those few who are looking down on others and embracing their own self-righteousness. When do we usually start looking down on others? மற்றவர்களே நமக்கு முன்பதாக நம்ம நிற்கும் போது, நம்ம வாழும் போது, அமரும் போது, when do we start looking down on others? அந்த கேள்வி. நமக்கு உயர்வான ஒரு பதவி வரும்போது, அதிகமான வேலை, உன்னுடைய வருமானம் வரும்போது, சேலரி அதிகரிக்கும் போது, பதவி அதிகரிக்கும் போது, மற்றவர்களை விட நம்முடைய ஸ்தானம், நம்முடைய ஸ்டேட்டஸ் கொஞ்சம் மாற்றப்பட்டு கொஞ்சம் உயர்வான பிறகு நம்ம என்ன செய்யறோம்? மற்றவங்களை பார்க்கும்போது அவங்களை குறைவாக பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. Another reason, when we have attained higher education than others, மற்றவர்களை பார்க்கிலும் நம்முடைய படிப்பினுடைய அது என்ன சொல்றது, அச்சீவ்மெண்ட்ஸ், அது நம்ம கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம கொஞ்சம் ஒரு உயர்வான ஒரு படிப்பு இருக்கும்போது, ஒரு ஒரு சர்டிபிகேட் அதிகரிக்கும் போது, நம்மளுக்கு திறமை அதிகரிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, மற்றவர்களை பார்க்கும்போது அறியாமையில அவங்க கொஞ்சம் கீழ்த்தனமாக கீழே இருக்கிறது போல அவங்கள பார்க்கிறோம். மூன்றாவது, நமக்கு ஆவிக்குரிய வரங்கள் செயல்படும் போது மற்றவர்களை விட எனக்கு இன்னும் அதிகமான ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறது, நான் இன்னும் மேன்மையானவன் என்று நம்ம கதற ஆரம்பிக்கிறோம். We look down on others when we have attained more spiritual gifts than those around us. அதுதான் நேச்சுரல் டெண்டன்சி. நம்ம ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்துல we lift ourselves up, and that's what happened to the Pharisees. பரிசேயர்கள் அப்படிதான் இருந்தாங்க. They were confident of their own self-righteousness. ஏசாயா 14ஆம் அதிகாரம் வசனம் 12-15 பார்த்தீங்கன்னா, if you read Isaiah 14 verse 12 to 15, it describes about an angel. He was a fallen angel. தாழ்த்தப்பட்ட ஒரு தூதன். இந்த தூதன் எப்படி அவன் உயர்ந்து கொண்டு இருக்கிற நிலையில சட்டுன்னு அவன் தாழ்த்தப்படுகிறான். Pride brought the great angel down to the pit. If you read that verse, நீங்க வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த தூதன் எழும்பிக் கொண்டே இருக்கிறான், பறந்து கொண்டே இருக்கிறான், உயர்ந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் உயர உயர அவன் தாழ்த்தாதபடி அவன் பெருமையிலே இருக்கிறதுனால அவன் ஒரு காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்டான். Note this, pride is not mere ascending. God is not against us ascending. நம்ம உயர்வது கர்த்தருடைய, அதாவது கர்த்தர் அதுக்கு விரோதமா இல்லை. உயர்வுகள் முக்கியம், வளர்ச்சி முக்கியம். God is not against us ascending, right? He wants to bless us. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கின்றது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். சோ உயர்வு பிரச்சனை இல்லை. ஆனால் மற்றவர்களுடைய, அதாவது உங்களுடைய, அதாவது when you climb up the ladder at the expense of toppling others around you, நீங்க மட்டும் உயரணும்னு நினைக்கிறீங்களா? மற்றவங்களாம் உங்களுக்கு மேல வந்துடக்கூடாது, உங்களுக்கு சமமாய் வந்துடக்கூடாது, அல்லது உங்களுக்கு மேல வந்திருக்க கூடாது. அந்த எண்ணம், அந்த குணம், அந்த பழக்க வழக்கம் வரும்போது அப்பதான் பெருமை வருது. So God wants us to grow, to mature at all costs. Please do that. அது வேதம் அதுக்கு விரோதமாக இல்லை. ஆனா வேதம் எதுக்கு விரோதமா இருக்குதுன்னா, நம்ம மேல போக போக இறங்காம இருக்கும் தெரியுமா? வளர வளர முன்னேற ஆசீர்வாதம் பெற பெற தாழ்மை வராமல் இருக்கும் போதுதான் அதுதான் பெருமைக்கு ஆரம்பமா இருக்குது. அதுதான் ஆண்டவருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. Pride is ascending while toppling others down. You are unable to see others' success. You only must succeed. I only must succeed. நான் தான் உயரணும். எனக்கு சமமா யாரும் வந்துடக்கூடாது, எனக்கு மேலா யாரும் வந்துடக்கூடாது. கிட்ட வந்துட்டாங்கன்னா நான் உங்களை அடிச்சு போடுறேன். அந்த மாதிரி அதுதான் பெருமை. இயேசு சொல்றாரு பாத்தீங்களா, லூக்கா 18:9-10, Luke 18 verse 9 and 10.
அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். என்ன உவமை? 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயனும் Pharisee and the other is a tax collector. And Jesus is describing these two individuals. இருவர் இருக்கிறாங்க. 11ஆம் வசனத்துல பரிசேயன் நின்று, the Pharisee stands, பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசம பாகம் செலுத்தியிருக்கிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் என்று கர்த்தர் இந்த உவமையை துவங்குகிறார். The Pharisee here, the Bible describes how he is standing before God. எப்படி அவர் நிற்கிறார் பாத்தீங்களா? Actually, he was not praying to God. He was speaking to himself. அவர் தேவனிடத்தில் ஜெபிக்கிறது போல இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். What he was doing was displaying himself. He was showing off how wonderful he is in living right for God. How he had got it all together. எல்லாமே சரி. வலது கையை உயர்த்தினாலும் சரி, இடது கையை உயர்த்தினாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, முடி சீவினாலும் சரி, கண்ணிமை அப்படியே அசைத்தாலும் சரிதான், சிரித்தாலும் சரி, அவனுக்கு பிழை ஒன்றுமே இல்லை. மாசற்றவன், குறையற்றவன், spotless being. And that's what he thought of himself, and that's what he understood about himself, and he could stand before God with that pride. And he didn't knew about it. பெருமை அப்படிதான். நம்ம பெருமையா இருக்கிறோம் நமக்கு தெரியாம தான் நம்ம இருப்போம். அதனால இந்த பிரசங்கம் பண்றதுக்கே எனக்கு தகுதி இல்லை. I don't even have the right to preach such a topic because it's difficult, right? ஆனா பெருமை அதுதான் செய்யுது. பெருமை தம்மை தாமே புகழுகிறது, தம்மை தாமே மேன்மைப்படுத்துகிறது. அவன் என்ன செய்கிறான்? He compared his holy life with those who are far off first. தன்னை விட்டு தூரமாய் இருக்கக்கூடியவர்களை நினைவு கூர்ந்து ஒரு பட்டையிலே அவர் எழுதி ஆண்டவர் முன்பதாக சொல்லுகிறார். He claims that he is not like the others. மற்றவர்களை போல நான் இல்லை என்று நான் சொல்லுகிறார். அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஒன்றாக I am not like this robber. இந்த கள்ளனை போல நான் இல்லை, இந்த கேடு செய்கிறவன் போல நான் இல்லை. I am not like this evil doer. I am not like this adulterer. மற்றவர்களையும் அவனையும் ஒப்பிட்டு தேவனுக்கு முன்பதாக நின்று அவன் புகழுகிறான். எப்படிப்பட்ட ஒரு துணிச்சல்! Not only that, not only he talks about the robber out there, the evil doer out there, the adulterer out there. எல்லாரும் தப்பு பண்றவங்க, எல்லாரும் மோசம். நான் தான், I am the top of the top, Pharisee of the Pharisees. Paul சொன்னார்ல, பரிசேயர்களிலே பரிசேயராக நான் இருந்தேன். Remember what Paul said about himself? நான் இந்த கோத்திரத்துல இருந்து வந்திருக்கிறேன், நான் என்ன ஜாதி தெரியுமா, நான் என்ன இனம் தெரியுமா, எந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கேன் தெரியுமா, என்ன படிப்பு நான் படிச்சிருக்கேன் தெரியுமா. அவங்களாம் they are all sinners, they are all evil doers. They cannot match up with where I am. So he was very proud of his right living and holy living. That was the Pharisee. And not only that, adu mattum illa theruma. Remember Jesus said the Pharisee and the tax collector approached the temple, approached the Lord himself. He compares himself to the very person beside him. தூரத்துல இருக்கிறவர்களை அவர் வந்து ஒப்பிட்டு பார்க்கிறார். அவர் பக்கத்துல அவரோடு ஜெப ஆலயத்துக்கு வந்தவனோடு கூட அவர் ஒப்பிட்டு பார்க்கிறார். இருவரும் ஜெப ஆலயத்துக்கு ஜெபிக்க போனார்கள். ஆனா அந்த பரிசேயனுடைய நோக்கம், அவருடைய எண்ணம், அவருடைய முறை சரியல்ல என்று தேவன் வெளிப்படுத்துகிறார். How dare he could come into the temple of God before God himself and compare himself to another worshipper. How dare he could do that? எந்த துணிச்சல் இந்த பரிசேயனுக்கு இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? பிரியமானவர்களே,
do not ever compare ourselves to each other. We should never compare ourselves with each other. நம்முடைய ஒரே என்ன சொல்றது, நம்முடைய ஒரே லிட்மஸ் டெஸ்ட், நம்முடைய ஒரே ரோல் மாடல், அல்லது நம்ம யார் இடத்துல நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும்னா, if we are to compare with anyone else, it is Jesus Christ himself. அவரில் இருந்து அவரோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். We need to compare ourselves not with fellow believers but with Jesus. ஆண்டவர் நம்மளை அழைத்தது கிறிஸ்தவர்களை போல நீங்க ஆக வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படவில்லை, என்னை போல நீங்க ஆக வேண்டும் என்று சொல்லி. என் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் சாயலிலே நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று தான் கர்த்தர் சொல்கிறார். நமக்கு அந்த மனப்பான்மை இருந்தாலே we will understand who we are before God. This Pharisee thought he was for God and he was with God, but God was not pleased with him. அவனுடைய ஆராதனை, அவனுடைய ஜெப நோக்கம் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை பார்க்கும்போது வெறுக்கிறான்னு தான் நம்ம சொல்ல முடியும். Is it possible that God could, I shouldn't use the word, can God hate us? Maybe he loves us, but he hates the pride that is at work in us. He's struggling and he's molding us. இந்த பரிசேயனுடைய துணிச்சல் பாருங்க, அவனுடைய நீதி பயங்கரமான நீதிமான் என்று அவன் நினைச்சுக்கிட்டான். பெரிய ஒரு நீதிமான். Everyone else is shut down. No one can be compared with him. But what does the Bible say about our righteousness? நம்முடைய நீதி, நம்முடைய தூய்மை, நம்முடைய சுத்தம், நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? Isaiah 64 verse 6 பாருங்களேன். Joseph, I want to follow in the Bible that you like. You can use English, it's beautiful. Use that also. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. Beautiful verse. Isaiah 64 verse 6 ல நம்ம பார்க்கிறோம், all of us. You see what the Bible says? ரோமர்லயே நம்ம பார்க்கிறோம், for all have fallen short, for all have sinned and fallen short of the glory of God. You know, one of the things that helps me to continue in the Lord, to make sure I am part of the flock, not a part. இந்த மந்தையில நானும் ஒரு ஆடாய் இருக்கிறேன் என்று நினைவு கூறுவதற்கு இந்த வசனம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த மந்தையில நம்ம எல்லாரும் ஆடுகளா இருக்கணும், மறந்துடக்கூடாது. Nobody is an outstanding Christian. Nobody is an elite in the kingdom of God. நம்ம எல்லாரும் அவருடைய தயவு இரக்கத்தினாலதான் பிழைத்து இருக்கோம். அதான் வசனம் சொல்லுது, for all have sinned and fallen short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று. Sometimes Christian walk இருந்து when you are faulted, when you are disappointed and someone hits you hard, left, right, center, இந்த மாதிரி வசனம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அவங்க என்னை துன்பப்படுத்தினாங்க, ஆனா இந்த வசனம் என்னத்த சொல்லும், நானும் பிறரை துன்பப்படுத்திருக்கிறேன். அவங்க காயப்படுத்தி இருக்கிறாங்க, அது உண்மைதான், அந்த காயம் மேல இருக்கு. ஆனா அதே சமயத்துல I don't want to forget that I'm also a sinner needing a saint, needing a savior. I'm a sinner needing a savior. Amen சொல்லுமா? So Isaiah 64 verse 6 உதாரணமாக, all of us have become like one who is unclean, and all our righteous acts are like filthy rags. We are shriveled up like a leaf, and like the wind our sins sweep us away. அப்படின்னா இந்த மந்தை நாடுகளாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய நாம் மறந்து விடக்கூடாது. We are all in the same boat, needing God's mercies. பரிசேயன் அதை மிஸ் பண்ணிட்டார். The tax collector got it,
but the Pharisee missed it. Why? Religious life. Not spiritual, religious, outward religiosity. வெளியதான். ஆனா உள்ளுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு white washed tombs. உள்ளுக்குள்ள messed up. I wrote this phrase, misplaced praises. That's what the Pharisee did. அவன் என்ன செய்கிறான்? அவன் ஸ்தோத்தரிக்கிறான். அதுதான் அவர் சொல்றாரு, இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். I praise you God that I am not like this tax collector. My Lord, என்ன துணிச்சல் இருக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய விசுவாசி, பக்கத்துல இருக்கக்கூடிய ஜெபம் பண்ண வந்தவன் அவனோட ஒப்பிட்டு, I'm not like this guy, I'm not like that woman, I'm not like this youth, I'm not like this pastor. That's what the Pharisee was doing. He was comparing himself to the one beside him. நீங்களும் நானும், when we start with others in mind, looking down on them, பெருமை நம்ம அப்படியே ஆளுகை செய்யுது. நம்ம பார்வை வேற மற்றவங்க மேல இருந்து வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பெருமை அப்படியே ஒரு டாட் தான், ஒரு புள்ளி தான், ஒரு புள்ளி வருது. அந்த ஒரு புள்ளியை நீங்க விட்டீங்க, அந்த புள்ளியாவே உங்களை பிடிச்சிடும். லேசா நினைக்க கூடாது. Pride is a very dangerous weapon of the enemy. நம்ம நினைச்சிட கூடாது, இது ஒண்ணும் இல்லை, சும்மா மனுஷ சிந்தை தான் நினைக்க கூடாது. அந்த சிந்தையை நம்மளே நரகத்துக்கு கொண்டு போக கூட வாய்ப்பு இருக்கு. கர்த்தருடைய பிரச்சனத்திலிருந்து விளக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதான் பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. தேவனுடைய இரக்கம் இல்லாமல் நீங்களும் நானும் அவர் முன்பதாகவே நிற்க முடியாது. இந்த கல்லர்களை போல, இந்த விபச்சாரக்காரனை போல நான் இல்லை என்று இந்த பரிசேயன் சொல்லுகிறார். Friends, you and I need to watch how we look at others. கவனம், அந்த வார்த்தை ஒரு தமிழ் வார்த்தை. இன்னைக்கு காலையில் எனக்கு நேற்று தான் வந்துச்சு. நீங்க இந்த ப்ரிப்பேர் பண்ணி, I think was yesterday or today. கவனமா இருக்கணும். மற்றவர்களை நம்ம எப்படி பார்க்கிறோம்னு நம்ம கவனமா இருக்கணும். நான் கவனமா இருக்கணும். இப்படி பார்ப்பது வந்து முக்கியம். Watch how you and I see any and everyone around us. Tall, dark, thin, nationality, whatever it is, how we see others is important for God. இன்னும் அவர் விடல பாருங்க. லூக்கா 18:12 வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். Praise the Lord. Hallelujah. உபவாசிக்கிறவங்களாம் சோர்ந்து போயிடாதீங்க, ஸ்டாப் பண்ணிடாதீங்க உங்க உபவாசத்தை. ஓகே, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன். தசம பாகம் போடுறவங்க தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஓகே, என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இது என்னது? ஆவிக்குரிய பெருமை. Is banking his trust on his own abilities. ஆவிக்குரிய பெருமை. இது தாழ்மையே இல்லை, இது பெருமை. கர்த்தர் ஆவிக்குரிய ரீதிக்கு அவர் எதிர்த்து நிற்கவில்லை. God is not, Christ is not against spirituality. Spirituality is very good. நீங்களும் நானும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். Amen சொல்லுமா? I'm so glad, honored to see all of you in church. It's wonderful. We love the Lord, that's why we are here. Growing spiritually is crucial. And so I don't be shy to bring your Bible, or don't be shy to sing aloud, pray aloud. Don't be shy to stand up for Jesus. Spirituality is good. நம்முடைய இந்த வருஷத்தினுடைய தீம் என்ன தெரியுமா? Rooted and built up in Him. Remember Colossians? அவருக்குள் வேர் கொண்டு கட்டப்பட்டவர்களாக இருக்க. ஆண்டவர் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அவர் தடையா இல்லை. அதை குறித்து அவர் குறைவாக பேசவில்லை. ஆனால் இந்த பரிசேயனுக்கு இருந்தது ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, ஆவிக்குரிய பெருமை இருந்தது. ஆவிக்குரிய பெருமை, ஆவிக்குரிய பெருமை அது பொல்லாதது. is harmful. Spiritual pride is harmful. When you think that you have attained a particular status before God, or you have the gifts of God or the talents of God, the fruit of the Lord, கர்த்தர் கொடுக்க கர்த்தர் பிரயோஜனப்படுத்த நம்ம என்ன செய்யணும்? நம்ம தாழ்த்திக்கிட்டே இருக்கணும். ஆனா இவன் அப்படியே
மிதந்து கொண்டே இருக்கிறான். பெருமை அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அதை கண்டு அது விருப்பப்படவே இல்லை. பவுல் என்னத்தை சொல்றாரு? அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியன்ஸ் 2:3 பிலிப்பியன்ஸ் 2:3 பார்க்கிறோம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். தங்களில் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென் சொல்லுமா? Philippians 2 is a beautiful verse about Jesus coming down from his royalty. அவருடைய பரலோக மேன்மை விட்டு அவர் பூமிக்கு வருகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். Consider others better than you. That's what Paul says. Consider others. Each of you should not look only to your own interest but also the interests of others. Consider others better than yourselves. அதான் தாழ்மை. ஆமென் சொல்லுமா? பெருமை என்ன சொல்லுது? What does pride say? Only me, no one else. அதான் பெருமை. Only me, நான் தான், நான் தான், வேற யாரும் முடியாது. தாழ்மை என்ன சொல்லுது? நீயும் வரலாம். You also can come. பரந்த மனசு. ஆமென் சொல்லுமா? பரந்த பேராதீங்க. பரந்த. Just the heart is so enlarged by the Lord. You have no place for bitterness to take root. No place for that. Friends, many of us are Christians for many years. We can do better, I can tell you this. You all will do better. I thank God I am continually doing better. I have not arrived. நான் அடைந்து விட்டேன்னு நான் சொல்லல. பவுல போல நான் சொல்றேன். நான் அடைந்து விட்டேன்னு நான் சொல்ல. நான் அடைந்து கொண்டே இருக்கிறேன். Amen. Maybe சில டைம்ஸ் வந்து we let bitter roots to grow in our hearts, right? வாழ்க்கை, சந்தர்ப்பம், சூழ்நிலை, மனுஷனுடைய வார்த்தை, ஏமாற்றங்கள், சோர்வுகள், bitter roots. But you know what? We have no time for pride. Pluck it out in the name of Jesus. Don't let bitter roots dwell there. Not good for us. தேவையில்லை. Humble says, you also can come. பெருமை என்ன சொல்லுது? இல்ல முடியாது. You know, pushing. ஆனா தாழ்மை என்ன சொல்லுது? As much as, and I'm not saying it will be all together perfectly beautiful, but at least ஒரு மனசு இருக்கும். Inclusiveness. அதான் அப்பாவுடைய மனசு. Amen. அதான் பிதாவனுடைய மனசு. Imagine if God was a proud God. பெருமையான ஒரு தேவன் இருந்தாருன்னா நினைச்சீங்க, அவர் இடத்துல நம்ம சேரவே முடியாது. அவர் வச்சதுதான் சட்டம். எத்தனை தடவை கர்த்தர் வந்து தாழ்மை ரூபம் எடுத்துதான் நம்ம மத்தியில வர்றாரு. ஏமேன்னு சொல்லுமா? அவருடைய பெருமையிலே இருந்தாருன்னா என்ன நடக்கும்? எல்லாருக்கும் அடிதான். Pride says, without me nothing moves. நான் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. ஒரு என்ன அணுவா ஒரு அணுவும் வாசிக்காது. Without me nothing moves. பாப்போமே. ஆனா humble என்ன சொல்லலாம்? Without me others can. Hallelujah. Without me others can. நான் இல்லாமல இருந்தோம் மத்தவங்க செய்வாங்க, செய்யட்டும். நான் இருந்தான்னு தான் இல்லை, நான் இருந்தா நல்லதுதான், நீங்க இருந்தா நல்லதுதான். நான் இல்லாம இருக்கும்போது அப்படின்னா God can use me and God can use you as well. Let's do it together. Let's identify, work together the stress, work together. அங்கங்க with the tension, give and take. குடும்பத்திலையும் சரி, வேலை இடத்துலையும் சரி, பள்ளிக்கூடத்திலையும் சரி, நம்முடைய உறவுகளிலும் சரி, அங்க ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும். I'm not saying that everything will be speak and span. ரொம்ப அழகா இருந்தாலும் நான் சொல்லல. ஆனா அட்லீஸ்ட் ஒரு தாழ்மையின் மனசு இருக்கும்போது ஒரு அரவணைக்கிற ஒரு பன்மை, ஒரு பண்பு வரும், ஒரு குணம் வரும். பெருமை என்ன சொல்லுது? What does pride says? I am better. Humble என்ன சொல்லுது? What do you think humble will say? When pride says I am better, what will humble will say? I will do better. Yes, நான் ஃபெயில் பண்ணிட்டேன், but I will do better. I'll try my best. I'll do better. I'll improve on my weaknesses.
I will do better. But pride will say, I am better. அவ்வளவுதான். There's no need change for me. நான் ஹம்பிள் என்ன சொன்னோம், மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுகிற இயேசுவே, இன்னுமாக Lord, I need more change. I need Lord. I still அங்கங்க கொஞ்சம் crankiness இருக்கு, ஒரு edginess இருக்கு. The last 2 days I was listening to a preacher, very well known preacher in Singapore, very well known. I love the man because he's gone through so much, but yet he's still doing a ministry. அருமையானவர். அவர் சொன்னாரு, அந்த இன்டர்வியூல சொன்னாரு, God had to deal with his anger. And what அந்த இன்டர்வியூல சொன்னாரு, zero anger. அதுதான் அவர் சொன்னார், zero anger. When he was sharing that interview, I didn't realize that pastor had a lot of anger issues. அப்ப அவர் சொன்னாரு, எப்படி how he was very difficult with ஆனா அவர் பாஸ்டர் பண்ற ஒரு சர்ச் வந்து இஸ் a very big church, so ஒரு மெகா சர்ச் மாதிரி. so அப்படி இருக்கும்போது he has to cast the vision, he has to be hard and tough இருக்கணும் sometimes, but he was all the time hard and tough. so even அவங்க வைஃபே சொன்னாங்க, I cannot work with you லான்னு சொல்லிட்டாங்க. the staff will always be like on standby, like இப்போதான் வெடிக்க போற, இப்போதான் பட்டு பேச போறாருன்னு சொல்லிட்டு. but God had to deal with him. அதுல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாரு. ஏமேன்னு சொல்லுமா, சார் குட் ஸ்டோரி நான் சொல்லிடுறேன். அதுல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாரு. அவர் சொன்னாரு, the last time I got angry was 10 years ago. God helped me deal with my anger. That really hit me home once again, that all of us have space to change and grow. அந்த போதகரே சொல்றாரு, I am not better, I will do better. அந்த மனப்பான்மை. ஆகவே இந்த பரிசேயர் பாருங்க, he was full of himself. He's coming before God and say, இதெல்லாம் நான் செய்யறேன், அவங்கள போல நான் இல்லைன்னு சொல்றாரு. ஆயக்காரன் என்ன செய்யறாரு? கவனமா நீங்க கேக்குறீங்க. Luke 18:13 பாப்போமா? Luke 18:13. I know you all are following me nicely. Luke 18:13 பாருங்களேன். ஆயக்காரன், now the Pharisee has said his prayer. He's come before God, the temple. துணிச்சலா முன்னுக்கு நிக்கிற, பந்திக்கு முந்திக்கிறாரு. ஆனா ஆயக்காரன் பாருங்க, look at the tax collector, look at his posture. ஆயக்காரன் தூரத்திலே நின்று, அண்டர்லைன் பண்ணீங்க, தூரத்திலே நின்று. but the tax collector stood at a distance. I ask this question, what does it mean to stand at a distance? தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றார். He stood at a distance. The Bibleல பல இடங்களில, எபிரேயர் புத்தகத்திலும் யாக்கோபு புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், கிருபாசண்டையில தைரியமாக வாங்க, come boldly before the throne of grace. James 4:8, draw near to God and he will draw near to you. தேவனிடத்திலே சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்திலே சேருவார். The Bible is full of encouragement to draw near to God, to seek God, to go after him, to pray before him. But in this passage, the Bible says, ஆயக்காரன் தூரத்திலே நின்றான். What does it mean to stand at a distance at the temple of God, at the presence of God? என்ன அர்த்தம்? பிரியமானவர்களே, as much as I invite you to the table of the Lord, the presence of the Lord, கர்த்தருடைய பிரசன்னத்துல, கர்த்தருடைய மேஜையில, அவருடைய சமூகத்துல நம்ம நெருங்கி வர தாழ்மையை மறந்து விடக்கூடாது. ஏமேன் சொல்லுமா? சீனத்துல சொல்லுவாங்க, காக்கினாங்க. அவர்தான் எனக்கு தெரியும், என் நண்பர், அவர் தெரிஞ்சிடும். ஜீசஸ் காக்கினாங்க, இஸ் மை ஃப்ரெண்ட், he will understand. Sometimes familiarity breeds contempt. சொல்லுவோம், you're so familiar with your God that you fail to understand such a holy God that is expecting something from us. பரிசேயர் அந்த துணிச்சல தான் முன்னுக்கு வந்து நிற்கிறான் ஆண்டவருடைய சமூகத்துல. I want to encourage us to not rush before God. Come humbly before the Lord at all times. யார் பார்க்கறாங்களோ இல்லையோ, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவருடைய சமூகத்துல எப்பொழுதும் தாழ்த்தி வர வேண்டும், குனிந்து பணிந்து நடுக்கத்தோடு வர வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு விருப்பமான ஒரு ஆராதனை. பிரசங்கியின் புத்தகத்தை பார்க்கும்போது, பிரசங்கின்னு சொன்னா Ecclesiastes 5:1, நீ தேவ ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம்.
தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. A lot to unpack. Because of time, I won't take too much down there. These verses doesn't tell us to stop praying, stop singing loudly, or stop dancing before the Lord. It doesn't say that. நிச்சயமாக இல்லை. ஆனா இந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிரசனத்தில் அவர் முன்பதாகவே நம்ம வரும்போது நம்முடைய posture of our hearts must always be calibrated. Amen. எப்பொழுதும் நம்ம கவனித்துக் கொண்டே இருக்கணும். இந்த இருதயம் வந்து ஈஸியா சதறி போயிடும். போன வாரம் கரெக்டா வந்துட்டு அது போதும். போன வாரத்தினுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்முடைய இருதயம் எப்போதும் நம்ம டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். That is why I want to offer to each one of your brothers and sisters, embrace quietness, reflectiveness, silence. As much as we all praise the Lord. உங்க பாஸ்டரை பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார மாதிரி கையை தட்டிட்டு குச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு நல்லதுதான். அதே எவ்வளோ உங்களுடைய துதிகளை நல்லா துதிச்சுக்கிட்டே இருங்க. But don't forget there is silence in heaven. பரலோகம் மௌனமா இருந்தது மறந்துடாதீங்க. அந்த மௌனம் ஆராதனைக்கு பிரயோஜனமான ஒரு மௌனம். Silence. If you look at your service book, some portions of the service in italics is written silence. அமைதி. Be still and know that I am God. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். And the family retreat அந்த போனல 2 weeks ago, one brother who hosted us, he said that verse, be still and know that I am God. Cease striving. Wow. Cease striving. We are living in a land, we are living in a world, everything is full of strife. Everyone wants our attention. Your work is at your home. Your work is wherever you go. அதாவது பட்டு 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 எல்லாமே சீக்கிரமா எல்லாமே சீக்கிரம் strife. We are living in a strife. We are striving for everything, and the culture and we bring it when we come before God. எல்லாமே strife, எல்லாம் சீக்கிரம் டக்கு 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 டக்கு. அதனால தான் மௌனம், அதனால தான் அமைதி, பக்குவம், நிதானம். சர்வீஸ் முன்னால ஒரு ஸ்லைட் சும்மா போட்டிருப்பேன், சும்மா நான் போடல. Let us be quiet before. Of course பேசுங்க, அது தப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அந்த அமைதியை விட்டுவிடாது. அந்த reflection, the quietness is part of prayer and worship. It is very powerful. I offer this to my wonderful, நம்ம யூத்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறீங்க. உங்க லைஃப்ல இருந்து sometimes you feel you are stuck in a crossroad in your life. Have that moments of silence is very powerful. ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த அமைதலிலே நீ நானே தேவனை நீ அறிந்து கொள்வாய். இந்த பரிசேயர் பாருங்க, தன்னை தானே அவர் புகழுகிறான். ஆனா இந்த ஆயக்காரன் தூரத்திலே நின்று அவன் கண்களை கூட ஏறெடுக்க முடியவில்லை. What does the Bible says in Psalms 121 verse 1? எத்தனை பேருக்கு தெரியும்? சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். I lift up my eyes to the hills. Where does my help come from? I lift up my eyes to the hills. There comes my help. ஆனா இங்கே பார்க்கும்போது ஆயக்காரன் என்ன செய்கிறார், அவனுடைய கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க முடியவில்லை. The tax collector could not even look up. அவன் மேல கூட பார்க்க முடியல. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? அண்ணாந்து பார்க்க முடியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களோட வாழ்க்கையில குறைவுகள் இருக்கு. நிறைவா இல்லையே, குடும்பம் நிறைவா இல்லையே, வேலை எப்படி இருக்க, குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்க, நானே எப்படி இருக்கிறேன்னு நீங்க தலை குனிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா? இந்த ஆயக்காரன் அவன் குனிந்து வரான். He knows that his life is not altogether right. It is still work in progress. அடுத்ததாக அவன் என்ன செய்யறான் தெரியுமா? தன் மார்பிலே அடித்துக் கொண்டு he beats his breast. Whatever action the Bible teaches us or shows us, never neglect it. அவன் தூரமா நிக்கிறான், அவன் குடிந்து இருக்கிறான், மேல அண்ணாந்து பார்க்க முடியல, அவன் மார்பை அடிக்கிறான்.
If any one of us have this posture in your life, keep it till your last breath. It's a wonderful posture. ஒன்னு பரிசேயனுடைய posture, அவனுடைய outward, his posture before God. இன்னொரு ஆயக்காரன், எதை நீங்க பார்ப்பீங்க? பரிசேயன் மற்றவர்கள் கை தட்டுவதற்காக, புகழுவதற்காக அவன் இருக்கிறான். ஆனா இந்த ஆயக்காரனோ, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று தாழ்த்தி வருகிறான். The Pharisee had a lot to say, but the tax collector had very little to say. என்னதான் அவர் சொல்றாரு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்றார். Lord, have mercy on me a sinner. பரிசேயன் தன்னுடைய நீதியை அவன் வெளிப்படுத்தினான், ஷோ ஆஃப் பண்ணான். ஆனால் ஆயக்காரன் என்ன செய்கிறான்? இரக்கத்திற்காக அவன் கதறுகிறான். இரக்கத்துக்காக கதறுகிறான். பரிசேயன் என்ன செய்கிறான்? அவனுடைய வாழ்க்கையை சுத்தமாக, நேர்மையாக, நீதியாக இருக்கிறது பெருமையோடு இருந்தான். ஆனா ஆயக்காரன் பாருங்க, அவனுடைய குறைவுகள், அவனுடைய தோல்விகள் தான் அவன் முன்பதாகவே இருக்கிறது. பரிசேயன் என்ன செய்கிறான்? மற்றவருடைய குறையை தான் அவன் சுட்டி காட்டுகிறான். The Pharisee only can point at the faults of others. He couldn't see himself as part of the leak. The tax collector was conscious of his own sinful state. ஆயக்காரன் தன்னுடைய பாவத்தினுடைய நிலையை அவன் அறிந்து கொண்டார். Hallelujah. பிரியமானவர்களே, the greatness of humility, அதுதான் இன்னைக்கு தலைப்பு, தாழ்மையின் மேன்மை. ஆண்டவர் இதுக்கு என்ன தெரியுமா கடைசியாக அவர் வார்த்தை கொடுக்கிறாரு. இதோட என் பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். லூக்கா 18:14 பாருங்களேன். Luke 18:14. After saying this parable, what did Jesus say? I tell you that this man rather than the other. This man rather than the other. Remember the goat and the sheep, light and darkness, good and evil, heaven and earth, kingdom of light, kingdom of darkness. We must not take this lightly. When the Lord uses two to explain something, அது ஒரு parable ரெண்டு பேரை கொண்டு அவர் சொல்றாருல்ல, அல்லது மூவரை கொண்டு சொல்றாருல்ல, அப்படின்னா God is not in the center. ஒன்னு இவனை நான் அங்கீகரிக்கிறேன், இவனுடைய கொள்கையை நான் அங்கீகரிக்கல. கேன் ஏபலுடைய கதையும் அப்படிதான். யாருன்னு நான் மறந்துட்டேன். கைன் ஏபலுடைய காணிக்கை, ஆண்டவர் யாருடைய காணிக்கையை அங்கீகரித்தாரு? ஆபேல். ஓகே, தேங்க்யூ. ஆபேலுடைய காணிக்கையை அவரு அங்கீகரித்தார், கைனுடைய காணிக்கை அவர் அங்கீகரிக்கல. So when the Lord gives us examples in life, it is not for us to shoot at the people, but for us to take it for ourselves. Lord, ஆண்டவர் சொல்றார், அவன் அல்ல, அந்த பரிசேயன் அல்ல, ஜாலியா பெருமையா தன்னை குறித்து பெருமையா பேசினா பாத்தீங்களா, அவன் அல்ல. மனுஷன் பார்க்கிறது போல அவன் அல்ல. It is not him. It is not how the world sees. It is how I see. Remember the poor widow who went to the temple? அவருக்கு இருக்கிற அந்த ஒரு காசா 2 காசா? ஒரு காசு கொடுத்தாங்க. பணக்காரங்க அப்படியே பந்தா வந்துட்டு அந்த பணப்பெட்டியில அப்படியே காசு போடுறாங்க. ஆண்டவர் ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பார்த்து சொல்றாரு, இவ்வளவுதான் நான் அங்கீகரிக்கிறேன். Are you endorsed by the Lord? Are you endorsed by the Lord? I want to. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான், தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். Hallelujah. I tell you that this man, the tax collector rather than the other, went home justified before God. How many of us want to be justified going back home before God? Who? Every week, every day when we come before God, we come humbly before Him. There's nothing that we can boast before Him. Nothing at all. Zero. For everyone who exalts himself, whether a bishop, your pastor, your priest, your lay reader, your church member, new or old, everyone who exalts himself will be humbled. And he who humbles himself will be exalted. Hallelujah, Saloma. ஏனெனில் தன்னை
உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. May God give us grace to accept each other, acknowledge each other, appreciate each other. Hallelujah சொல்லுமா. 7 வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இது ஒரு குயிக்கான ஒரு ஹோம்வொர்க் நான் கொடுக்கிறேன். Those of us want to take these 7 verses. 7 வசனம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Anyone who recites these verses, okay, you have to recite it or you record your reading and you can send to me. By today, you are going to get a special humble gift. சரியா? So 7 வசனம் reference நான் கொடுப்பேன் quickly because of time. I will not repeat it. You write it down, and if you would just say it out to me by today, or you record and send it to me, you have a humble gift for you. Okay? 1 Peter chapter 5 verse 6, 7. 1 பேதுரு 5, 6, 7. Colossians chapter 3 verse 12. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 12. Ephesians chapter 4 verse 2. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 2. 2 Chronicles chapter 7 verse 14. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 14. Micah chapter 6 verse 8. மீகா 6ஆம் அதிகாரம் வசனம் 8. Proverbs 18 verse 12. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் வசனம் 12. கடைசியாக மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனம் 10 இருந்து 12. Matthew chapter 23 verses 10 to 12. இதெல்லாம் தாழ்மையை குறித்து, அதனுடைய மேன்மையை குறித்து சொல்லுகிறது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.